ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இந்தியாவில் நேற்றுலேருந்து ஐஃபோன் 17ஓட ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐஃபோன் 17 இப்போ இந்தியாவில் எவ்வளோ விற்க போகுது? இந்த ஒரு ஐஃபோன் 17 இப்போ ஸ்டேட்டஸ் சிம்பிளாக நிறைய பேருக்கு மாறி இருக்கு. ஏன்னா ஐஃபோன் 17ஓட ஒரு புது டிசைன் வந்துட்டு கேமரா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 14, 15, 16 எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஐஃபோன் 13லேருந்து 16 வரைக்கும். ஸோ இப்போ இந்த 17ல் புது பேட்டர்ன் கொடுக்கறதுனால இப்போ இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறிடுச்சு. ஸோ ஐஃபோன் லவர்லாம் 17 எப்படியாவது வாங்கணும்டா, யாராவது கேட்கறதுக்குள்ள நம்ம முன்னாடி வந்துட்டு புக் பண்ணி கெத்தா சீன் காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ஐஃபோன் 17 ப்ரீ புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐஃபோன் 17 ப்ரீ புக் பண்றதுல ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா உங்களை கொண்டு போகுதா, இல்ல உங்களை ஒரு டெப் ட்ராப்ல விழ வைக்குதா அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஐஃபோன் 17 இப்போ என்ன ரேஞ்சில் இந்தியாவில் வந்துட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல 10 நிமிஷத்தில் இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல நீங்க தெரிஞ்சுக்காத பல விஷயங்களை நம்ம இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்ப பார்க்கும்போது, ஆப்பிள் ஒவ்வொரு வருஷமும் புது ப்ராடக்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண அதோட ஹைப்ன்றது குறையவே மாட்டேங்குது. இந்த வருஷமும் ஐஃபோன் 17 அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. நேற்றுலேருந்து லான்ச் பண்ணி ப்ரீ புக்கிங் அப்படின்ற ஒரு விஷயமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஐஃபோன் 17 கிட்டத்தட்ட 4 மாடலில் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஐஃபோன் 17, செகண்ட் ஐஃபோன் 17 ஏர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்லிம்மஸ்டான ஒரு மொபைல்ஸை வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா மூணாவது வந்து ஐஃபோன் 17 ப்ரோ, ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 4வது ஃபோன். ஸோ இந்த ஐஃபோன் 17 எந்த ரேஞ்சில் இந்தியாவில் வந்துட்டு விற்கப்படுது அப்படின்றப்ப பார்க்கும்போது நீங்க பார்க்குற போட்டோலேயே தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி வந்துட்டு 90,000 ரூபாயில இருந்து 2,30,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஐஃபோன் விற்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது. என்னடா 2,30,000 ரூபாய், முதல்ல 1,30,000 1.5 வரைக்கும் தான் வித்துட்டு இருந்தாங்க. இந்த ஐஃபோன் 17 என்னடா இப்போ 2 லட்சத்தை தாண்டி போகுதுன்னா, ஆப்வியஸ்லி வந்துட்டு ஐஃபோன் 13ல இருந்து ஐஃபோன் 16 வரைக்கும் இந்த ப்ரோ மேக்ஸ் அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே ஒரு சிமிலியர் மாடலாகவே தான் இருக்கும். பட் இந்த ஐஃபோன் 17ல இந்த கேமராவே ஒரு புது விதமா இருக்கிறதுனால, ஒரு புது டிசைன்ல வரதுனால, ஸோ எல்லாரும் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த போனை வாங்கி சீனா போடணும்டா அப்படின்றதுக்காகவே இப்போ கூட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கிற போனா இருந்தாலும் கூட நம்ம ஊர் மக்கள் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. இதோட டிமாண்ட் அப்படின்றது குறையல, இதோட மாஸ் அப்படின்றது இன்னும் குறையவே இல்லை. அது வாங்குறதுக்கு இன்னும் பல லட்சம் மக்கள் ரெடியா தான் இருக்காங்க இந்தியாவில் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. எதுக்காக மக்கள் இந்த அளவுக்கு ஒரு ஹைப்பா இருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, ஐபோன் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் பிளஸ் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது சொல்லலாம். ஏன்னாக்கா நீங்க என்னதான் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸா போட்டாலும் சரி, நீங்க என்னதான் காஸ்ட்லியான ஒரு ஷூஸ், அதுக்கப்புறம் பெல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஆக்சசரிஸ்லாம் காஸ்ட்லியா போட்டாலும் சரி, அந்த அவுட்ஃபிட்டை ஒரு கம்ப்ளீட்டா கொடுக்குற ஒரு விஷயம் உங்க கையில இருக்கிற அந்த ஐபோன் மட்டும் தான். ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஐபோன் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களோட எல்லா போட்டோமே மேஜரா ஐபோன் கையில வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போசஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்குற ஒரு ஆளா இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது என்ன அப்படின்றப்போ, இந்த ஒரு ஐபோன் அப்படின்றப்போ ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவும், அதே போல அவங்களோட அவுட்ஃபிட் வந்துட்டு இந்த ஐபோன் கையில இருந்தால் மட்டும்தான் அது கம்ப்ளீட் ஆகும், அதுதான் ஒரு கெத்து, அதுதான் ஒரு மாஸ் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு ஆப்பிளோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இது ஆப்பிளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அபார நம்பிக்கை இந்தியா மேல. நம்ம 2 லட்சம் ரூபாய் கூட போனை வித்தா கூட மக்கள், இந்தியாவில் வாழ்ற மக்கள் எப்படி இருந்தாலும் நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்குவான்னு சொல்லி அது ஆப்பிளோட ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கு. இந்தியா மக்களோட சைக்காலஜி என்னவா இருக்கு அப்படின்றப்ப, ஐபோன் அப்படின்ற ஒரு புது மாடல் நம்ம வாங்கிட்டோம்னா அது ஸ்டைலிஷா இருக்கும், ரிச்சா இருக்கும், சொசைட்டில நம்மளை வந்துட்டு மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு மைண்ட் சைக்காலஜியா இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஆப்பிள் கார்பரேட்டுக்கும் இந்தியா மக்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாலம் அப்படின்றது சொல்லலாம். இதுல ஒரு டார்க் ரியாலிட்டி என்னன்னா, நீங்க என்னதான் வந்துட்டு ஐபோன் வருஷம் ஆப்பிள் புது போன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, நீங்க வந்துட்டு அந்த ஐபோனை வாங்குறதா இருந்தாலுமே சரி, லாஸ் யாருக்குன்னா உங்களுக்கு தான், உங்களோட பாக்கெட் தான் அது பர்டனா இருக்கும். இந்த ஒரு பாக்கெட்டை பர்டன் பண்ற ஒரு ஆள் யார் தெரியுமா? அந்த புண்ணியம் யாருக்கு போகும்னா நம்மளோட பேங்க் செக்டர்ஸ்க்கு தான். ஸோ இன்னைக்கு ஏகப்பட்ட பேங்க்ஸா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் கம்பெனிஸா இருக்கட்டும், இந்த ஐபோன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்றப்போ இந்தியா மக்களுக்கு எப்படியாச்சும் அந்த ஐபோனை வாங்கணும் அப்படின்றது மென்டாலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி நடுவில் இந்த ஒரு பேங்கிங் செக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, பேங்க், ஃபினான்ஷியல் பேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஆஃபர்ஸை கொடுப்பாங்க. 0% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஐஃபோன் 17 வாங்கிடலாம். வெறும் நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஐஃபோன் வாங்கிடலாம். அதே போல் இஎம்ஐயில் வந்துட்டு நீங்கள் மாதம் 5,000-6,000 கட்டினா போதும், நீங்கள் ஐஃபோன் 17 புதுசே வாங்கிடலாம் சொல்லி இந்த மாதிரி அட்ராக்டிவ் ஆஃபர்ஸை வந்துட்டு மக்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்தியாவில் இருக்கிற பேங்க் செக்டர்ஸில் இருக்கிற சில பேங்க்ஸ். ஸோ இந்த ஒரு அட்ராக்டிவ் ஆஃபர்ஸை பயன்படுத்தி இப்போ அங்கே இருக்கிற ஆப்பிள் ஸ்டோரில் இருக்கிற சேல்ஸ் பர்சன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிறைய பேங்கிங் செக்டர்ஸ் இருக்கு, இஎம்ஐ போட்டுக்கலாம், ஐஃபோன் 17 வாங்கிங்க, இஎம்ஐ மாதம் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் கட்டிலாம் சொல்லி அவங்க ஒரு சைடு வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ண மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு ஐஃபோன் 17 வேணும், ஸோ அதனால நம்ம வந்துட்டு ரீல்ஸ் போடவோ, நாளைக்கு பின்ன ஃபோட்டோ வந்துட்டு போடவோ, சோஷியல் மீடியாவில் நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வாங்குறதுக்கும் நமக்கு ஐஃபோன் 17 வேணும், ஸோ அதனால நம்ம இஎம்ஐயில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் இந்த டெப் ட்ராப்ல போய் விழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே தான் நமக்கு 7.5 அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. ஸோ இங்கேருந்து தான் நம்மளை கடனாளியாக இன்னும் நிறைய பேங்க்ஸ் கடனுக்குள்ளே தள்ளுற ஒரு விஷயமா அமையுது.
இன்னைக்கு வரைக்கும் கூட இந்தியாவில் பல பேருக்கு ஒரு 40,000 அப்படின்ற ஒரு சேலரியை டச் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ 25,000 30,000 வரைக்கும் தான் இன்னைக்கும் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த iPhone 17 மாசமான ஒரு 5,000 6,000 அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க மாசத்துக்கு எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குற அந்த ஒரு ஆளு கிட்டத்தட்ட அவன் சம்பளத்திலேருந்து மாசான 20% 30% அவனோட சேலரியிலேருந்து வெறும் ஒரு ஃபோனுக்காக கொடுக்குற ஒரு சூழ்நிலையாக மாறும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் இதோட ரிசல்ட் என்ன வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், சேவிங்ஸே இல்லை, டெப் சைக்கிள்குள்ளே உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் தான். ஸோ இதுதான் உங்களோட ஐஃபோன் ட்ரீம். நாளைக்கு பின்ன நீங்கள் ஒரு கடனாளியாக ஆகிறதுக்கான ஒரு புலியார் சுழி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம iPhone 17 ஒரு இஎம்ஐல ஃபோனை வாங்கிட்டோம். சரி, ஐஃபோனை இஎம்ஐல நம்ம வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறமா அது எதுக்காக வாங்கியிருந்தோம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு கெத்தாக காமிக்கிறதுக்காக, நம்ம ஃபோட்டோஸை எடுக்கிறதுக்காக, அதே போல் ரீல்ஸ் அப்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வாங்குறதுக்காக. ஸோ ஒரு iPhone 17 வாங்கி நம்மளும் போஸ்ட் போட்டுட்டோம், ரீல்ஸை போட்டுட்டோம். இல்லைனா நீங்கள் யூடியூபாக இருந்த அன்பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஏகப்பட்ட வியூஸையும் ஏகப்பட்ட லைக்ஸும் வாங்கிட்டீங்க. அதை வாங்கினா அந்த ஒரு மாதம் உங்களுக்கு யூடியூப்லேருந்து ஒரு ரெவன்யூ வந்துருக்குமா? அந்த ஒரு ரெவன்யூ உங்களுக்கு ஒரு மாதத்தோட இஎம்ஐயை அதை கட்ட முடியுமா? இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்ட அந்த போஸ்ட்டுக்கும் ரீல்ஸுக்கும் ஏதாச்சும் ஒரு ரெவன்யூ வந்தால் அந்த ஒரு ரெவன்யூ உங்களால் ஒரு மாதம் ஐஃபோன் இஎம்ஐயை கட்ட முடியுமான்றது கொஞ்சம் நீங்களே கேள்வியை கேட்டு பாருங்கள், உங்களுக்கே அது பதில் புரியும். ஸோ இப்படி தான் இந்த ஐஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கிரேஸை உண்டாக்குது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை நான் ஆப்பிளை பற்றி நான் சொல்கிறேன். அமெரிக்காவில் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்சேஞ்ச் முறையில் வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு 16 நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 17 லான்ச் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 16 ஐஃபோனை கொடுத்து 17 கம்மி விலைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதனால அமெரிக்காவில் இருக்கிற எல்லா அமெரிக்கன்ஸோட கையிலையுமே ரொம்ப சாதாரணமாக ஐஃபோன்ஸ் அப்படின்றது ஒரு புழக்கத்தில் இருக்கும். ஸோ இதே போல் இந்தியாவில் இருக்கா அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இந்தியாவில் இருக்காது. எதுக்காக அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்தியாவோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியன்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஐஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் நம்ம சொன்னோம் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு செல் பிச்சுக்கிட்டு போகும். நம்ம 2 லட்ச ரூபாய் விற்றா கூட இங்கே வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ இதனால ஆப்பிள் ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும்லாம் இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இல்லை. நம்ம ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணாலே போதும், அவங்க எவ்வளோ ஆயிரம் இருந்தாலும் கொடுத்து இஎம்ஐயில் கொடுத்து கூட வாங்குவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை ஆப்பிள் பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டில் நீங்கள் அங்கே வித்தீங்கன்னு வச்சுங்க, யாருமே வாங்க மாட்டாங்க. எல்லாருமே ஆண்ட்ராய்டுக்கு திரும்பி ஓடிடுவாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இது எல்லாமே மற்றவங்க எல்லாருமே வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி. பணக்காரங்க எல்லாருமே வாங்குவாங்க. அவங்க 3 லட்ச ரூபாய் கொடுத்தா கூட அவங்கள வாங்குறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் இல்லாதவங்க, மாதம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க ஒரு ஐஃபோன் அப்படின்றது ஒரு விஷயம் ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆசைப்படும் போது அதை வாங்குறதுக்கான நமக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இருக்கும். சரி, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குறீங்களா, அந்த சம்பளத்துலேருந்து வருஷத்துக்கு உங்களோட சம்பளம் எவ்வளோன்றது கணக்கு போடுங்க. அந்த ஒரு வருஷத்துக்கான சம்பளம் உங்களோட செலவு போக சேவிங்ஸ் எவ்வளோன்றது தனியாக பிரிங்க. அந்த சேவிங்ஸ்லேருந்து ஒரு 10% 15% தனியாக பிரிச்சிங்க அப்படின்றப்ப பட்சத்தில் உங்கள் சேவிங்ஸில் இருந்து அதில் வர அமௌண்ட் ஒரு 30,000 40,000 அப்படின்றப்போ இருக்கும்போது நீங்கள் ஐஃபோன் வாங்குறதுக்கு ஒரு தகுதியான ஆள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணாதான் இந்த ஒரு இஎம்ஐ ட்ராப்லேருந்து நீங்கள் தப்பிக்கிற ஒரு ஆளாக ஒரு வசதியுமே இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஐஃபோன் அப்படின்றது தேவைதான். ஆனால் அந்த அளவுக்கு நம்மளோட ஃபினான்ஷியலை கெடுத்துக்கிட்டு, நம்மளோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டு, நமக்கு தேவையில்லாமல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிட்டு அந்த ஐஃபோன் வாங்கணுன்றது அவசியம் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். அதோட ஒரு கருத்துமே டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணுங்க, அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஐஃபோனில் மட்டும்தான் எல்லா டெக்னாலஜி இருக்குன்றதுமே அர்த்தம் இல்லை. எவ்வளவோ மார்க்கெட்டில் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் எவ்வளவோ டெக்னாலஜிஸ் இருக்குது. இன்றைக்கி ஐஃபோன் 1 லட்ச ரூபாய் கொடுக்குற அந்த டெக்னாலஜி இன்றைக்கி ஆண்ட்ராய்டில் 30,000 40,000 ரூபாயே இருக்குது அப்படின்றப்போ விசாரித்து அதை வாங்குங்க. அதுதான் நான் சொல்ல வர ஒரு பாயிண்ட்டுமே. என்றைக்கும் ஒரு ஃபேஷனோ இல்லைனா ஒரு ட்ரெண்டோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்காதீங்க. ஏன்னா அது உங்களை மிகப்பெரிய ஒரு கடனாளியாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் தான். நம்ம iPhone 17 அப்படின்ற ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஹைப்பு சூப்பராக இருந்தாலும் உங்ககிட்ட அதே நேரத்தில் உங்களோட பாக்கெட் சேஃபாக இருக்கான்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஐஃபோன் நீங்கள் வாங்குறது ஒரு வாட்டி தான். ஆனால் நீங்கள் கட்ட போகிற இஎம்ஐ மாதம் அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சரியான முடிவை எடுங்க. ஏன்னா நீங்கள் சரியான ஒரு முடிவுகள் எடுத்தால் நாளைக்கு உங்களோட குடும்பம் சரியான ஒரு வழியில் இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. ஸோ இந்த ஒரு iPhone 17 நேற்றுலேருந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் iPhone 17 எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க, அந்த விரும்புறதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கும்ல. ஸோ அதோட காரணத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களும் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை ஏவி.